எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பிகாஸ் அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்களுக்குள்ள உள்ள கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணும். ப்ளஸ் என்னோட ப்ரொடியூசர் அங்கிள், தனுஷ் அங்கிள், டிரெக்டர் மேம் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டு கிவ் மீ சச் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட பேர் அஸ்வினி ஐயர். நான் நான் தமிழ் பேசுவேன், பட் ப்ளீஸ் என்னோட தமிழ் மேலே நீங்கள் லாஸ் பண்ணாதுங்க, பிகாஸ் என்னோட தமிழ் கொஞ்சம் கொச்சை தமிழாக்கம். இந்த மூவி அம்மா கணக்கு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி which needs to be told in our country, and I truly feel that this movie is about that your past or your present doesn't decide your future. So education is a very very important thing. It's a story about a relationship between a mother and a daughter, about a father and a son, about a parent and a child. It is உங்களோடும் என்னோடும் ஸ்டோரி ஆக்கம் இது. தியேட்டர்லேருந்து வழியில் வரத்த ஒருக்கா கூட if you remember your father, mother, I think I'll have done my job. அந்த டீசர் பார்க்கும்போது we all got a little emotional. எனக்கும் அஸ்வினிக்கும் எல்லாருக்குமே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சு. as an actor, as an audience, as a human being, because அந்த டைட்டிலே இருக்குது அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு எமோஷன், இட்ஸ் யூனிவர்சல் எமோஷன். அண்ட் இந்த படம், அந்த படத்தோட அந்த ப்ரிப்ரேஷன், ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அண்ட் தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நில்பட்ட சனடா பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்ன, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, why don't you watch it-ன்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போது பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால் அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஐயோ நீ கல்யாணம் பண்ணோன்னே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் வந்து நில்பட்டை ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மா பண்ணுறது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் இட் இஸ். அண்ட் அஸ்வினி வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக. நீங்கள் டீசர் பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் அட் ஆல் அ சீரியஸ் ஃபிலிம், பட் we tried conveying a very serious message. படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் டு மை மதர், திஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம வந்தால் அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷனாக, முழு அட்டென்ஷன் அந்த நடிகர் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்லையுமே வந்து நான் கலந்துக்கல. வேறு எந்த காரணமும் கிடையாது. இது நான் வந்து இது என்னுடைய படமாகவே நான் கருதுகிறேன். இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் +2 மேக்ஸில் ஃபெயிலு. ஸோ மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 170% குழந்தைகளுக்கு வந்து அந்த மேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய நைட்மேராகவே இன்னும் கூட இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை அதை எப்படி டீல் பண்ண முடியாது, எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை வந்து கொடுத்ததுக்கு நான் தான் வந்து அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அமலா பாலுக்கு இது கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், அது அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட். இது உண்டபாருடைய வரம் நினைக்கிறேன். இந்த குழந்தைகள்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம், அவங்க ஆல்ரெடியே காக்கா முட்டையில் அந்த 2 பசங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவாக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும்
ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். அண்ணே வந்ததும் வந்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் வாணி போஜன், ராஜேஷ். எங்கள் லக்ஷ்மி வந்தாச்சு செட்டில் தான் இருக்கீங்க.